போலாமா? ரியாஸ் இங்கே இருக்கேன். என்ன பறந்துட்டியா வரும்போது? சூப்பராக இருந்துச்சா? பயப்படல? அண்ணா இது தானே ஸ்பீடு தானே? ஓகே. என்ன மீரு? ஏன் என்னாச்சு? கொஞ்சம் டைட்டாக இருக்குது. டைட்டாக இருக்கா? மற்றபடி இல்லை. அவர் சடார்னு இப்போ தான் சொன்னார், இல்லை வேறு ஹெல்மெட் எடுத்துருப்பேன். நான் வண்டி வாங்கலே சரி எல்லாத்தையும் ஹெல்மெட் எல்லாம் வண்டிக்கு ஏற்ற கலர் வாங்கினோம். எவ்வளோண்ணே போட்டிருக்கீங்க? அதுக்குள்ளே ஃபுல் ஆகிடுச்சு. 680 தான் போயிருக்கு. எவ்வளோ ஃபுல் பண்ணிட்டு இருந்தீங்க? நான் திருச்சியிலேருந்து வரும்போது ஃபுல் பண்ணிட்டு தான் வந்தேன். எந்த காலை தான் 1000 போட்டேன். இப்போ ஒரு 1300 பிடிக்குது. என்னது இது? என்ன பாய் ஃபுல்லா? ஃபுல்லு தானே? 1000 ரூபாய்க்கு ஃபுல் ஆகிடுச்சு போல இருக்கு. உங்களுக்கு 1002? 1080. நான் ஆல்ரெடி இருந்ததுனால கம்மி. 1680. 650. எனக்கு 12 13. இல்லை பெட்ரோல் கம்மியாக இருந்திருக்கும். எனக்குலாம் அரை டேங்க் இருந்தது. அரை டேங்க்கு கம்மியாக இருந்தது. உனக்கு எவ்வளோ பிடிச்சது? 700? ஓகே ஓகே. பிரைட்டில் போட்டோம். அதுக்கப்புறம் ட்ரிம்லேயே வண்டி ஓவர்டேக் பண்ணும்போது நமக்கு எமர்ஜென்சினா பாஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வண்டி லாஸ்ட்டில் ஒரு வண்டி ரெண்டுமே பிரைட்டாக போகிற மாதிரி பார்த்துக்கலாம். யாராவது வந்து வண்டி நிப்பாட்டணும்னா பாஸ் லைட் பண்ணுங்க பாய். மூவ் பண்ணி போயிருங்க. திருச்சியிலேருந்து திண்டுக்கல் போகிறல, திண்டுக்கல் முன்னாடி ஒரு பழனி ரோடு போகும் தெரியுமா? கோயம்புத்தூர் திண்டுக்கல் முன்னாடியேவா? நீங்கள் காட்டினீங்களா? ஆமாம் 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 ஆமாம். இந்த பாலம் வரோம்ல, ஆமாம். பாலத்துக்கு முன்னாடி ஒரு 5 கிலோமீட்டர் ரைட் சைடில் ஒரு ரோடு போகும். ஓகே. கோயம்புத்தூர் பழனின்னு சொல்லிட்டு அதில் போய்டும். ஆமாம் அதுதான் ரூட்டு. வேறு ரூட் இல்லையே? உள்ளே போயிட்டு போவீங்க. திண்டுக்கல் உள்ளே போயிட்டு நாங்கள் வரும்போது அப்படி தான் போய் வந்தோம். அவுட்டரில் தானே போய் வந்தோம். சொல்லிடுறேன், ஒரு தடவை அப்படி தான் போனாங்க. ஓகே ஓகே. போகாதீங்க, இப்படி போய். சரி ஓகே. சரி இப்போ எங்கே நிப்பாட்ட சொல்லிட்டு மணப்பாறையில் போய் நிறுத்துவோம். அது டேரெக்டாக இங்கே ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ளே தான். அவரை எங்கே வர சொல்லணும்? பிரிட்ஜை தாண்டி சொல்லணும். நம்ம பிரிட்ஜில் 20 கிலோமீட்டர் அவர் அடிச்சிடலாம். இனாம் கள்ளத்தூர்லையா நிற்க சொல்லுங்கள். மணப்பாறை தூரம்னா என்னடா எப்படி இருக்கீங்க? டீ கடை இருக்கா? என்ன இங்கே டீ குடிக்கலாமா? என்ன ஓகே தான். மாறி இருக்கிறோம். சட்டையை 10 நாள் போடுவார். ஆனால் 10 நாளாக வச்சிருக்காரு அவர். அப்படிப்பட்ட சாரிக்கு திண்டுக்கல்லேருந்து பழனி ரோடு இருக்குல்ல, அந்த பழனி ரோடு எடுத்தோடனே அடுத்த ஸ்டாப் என்ன போட்டுக்கலாம். எப்படியும் ஒரு 80 கிலோமீட்டர் வரும், 70 கிலோமீட்டர் அந்த மாதிரி வரும். யார் முன்னாடி யார் டீம் ஃபார்ம்? அதான் நான் மேப் போட்டிருக்கேன். அப்போ நீ தான் ஃப்ரண்ட்டில் போனால் உன்னை ஃபாலோ பண்ணி சொல்கிறேன். அந்த பழனி ரோடு எடுத்தோடனே ஒரு பிரேக் எடுக்கும். வண்டி நின்றுச்சா? தெரியல, வண்டி மாற்றி ஓட்டணும். நான் பாட்டு கிளம்பி வந்துட்டேன். ஒரு வரவே இல்லை. ஃபோன் பண்ணால் ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போதான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வந்துட்டு இருக்கேன். அப்படியா? இல்லை வந்துட்டு இல்லை என்ன ப்ராப்ளம்? அடிக்கடி ஸ்டாப் ஆகுது. ஆள் நான் ஒரு 1.5 மாதமாக வண்டி எடுக்கவே இல்லை. ஆயில் சர்வீஸ் பண்ணீங்களா? ஆயில் சர்வீஸ் இப்போ பண்ணல. பண்ணி தான் வச்சோம். எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ரொம்ப நாள் எடுக்கவே இல்லை. வண்டி போவே இல்லை போல இருக்கு. என்ன வண்டி வர போகலையா? வண்டி ஸ்டார்ட் ஆகலை. இல்லை இப்போ வண்டி போகவே மாட்டேங்குதா? வண்டி ஸ்டார்ட் ஆகலை. கொஞ்ச நேரம் நிப்பாட்டி போட்டனால வந்து ஸ்டார்ட் ஆகிருந்தா வந்து என்ன பண்ணுறேன் நான் எல்லாமே கால் பண்ணுறேன். இல்லை ஓ எனக்கு ஆமாம் பாக்கெட்டில் இருக்கு. நான் அந்த வண்டி நீ தான் ஓட்டுறேன்னு நினச்சிட்டு இருக்கேன். அது அந்த மாதிரி ஆஃப் ஆகுதுல்ல, அது ஈஸி. இந்த மாதிரி ஏற்றமாக இருக்கிற ஆஃப் ஆகுதுன்னு மட்டும் நோட் பண்ணுறேன். அது என்ன ரீசன்னா பெட்ரோல் ரொம்ப லோவாக வச்சு மெயின்டைன் பண்ணி இன்ஜெக்டருக்கு சரியாக சப்ளை இல்லாமல் இருக்கும். நவீன் நீ முன்னாடி போ, பார்த்து ரைட்டு போ, பார்த்து போ.
உட்காருங்க. பாய் இதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீட் பிரேக்லாம் இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்காது, அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இதுக்கப்புறம் பொறுமையாகணும். அதனால தான் இந்த ரோடு உங்களுக்கு நல்லா வந்து ஏர் ப்ரெஷர் அதிகமாக இருக்கு ப்ரோ. பங்குக்கு போயிட்டு வந்தேன், மிஷின் ஒர்க் ஆகல. அங்கே போய் கேட்டுக்கலாம், அது இன்னும் அதிகமாக காட்டுது. 38 ஐயோ அவன் வேறு ஃபால்ட் பண்ண சொன்னாலா, நான் அடிக்கவே இல்லை, நான் கிளம்பிடுறேன். பாய் எனக்கு வந்து பாய் திடீர்னு பயமாயிடுச்சு. என்ன ஃபாலோ பண்ணிட்டு வராரு பாய், என்ன பாய் 140 வராரு அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். இவரு நோட்டீஸ் பண்ணுறது எங்கள்கிட்ட வந்து அதை இன்ஃபர்மேஷன் கொடுக்க வந்தாரு பாருங்க. இவனை நான் என்ன ஓவர்டேக் பண்ணாரு, சரி நீ தான் போறியாட்டுக்க. திடீர்னு இவனை ரைட்ல ஏறி அவர் கட்டக்கிட்ட போயிட்டாரு. போச்சு என்னமோ பண்றான். நான் அமீனே நினைச்சேன், அதுக்கப்புறம் தான் பாய் ஓட்டுறாங்கன்னு தெரியும். மாத்தனால மாத்தும் போது கொடுத்துட்டு வண்டி எடுத்துறாங்க, திருவரம் நின்றுச்சு வண்டி. என்ன பண்றது இல்ல. நானும் வந்து ஸ்டார்ட் பண்ணி போகிறோம், வண்டி ஸ்டார்ட்டே ஆகல. ரொம்ப நேரம் யாரோ அது டால் கீரை நீங்க இழுத்து போட்டாதான் செட் ஆகும். இவருக்கு ஒரு 4 கால், இவருக்கு ஒரு 4 கால், யாரும் எடுக்கல. ஃபோனில் லைட் எடுங்க. ஏடா இப்படி போகுது கௌரு, நல்ல வேலை இங்கே நிப்பாட்டணும், இல்லைன்னா அப்படியே புகஞ்சிக்கிட்டே வண்டியை ஓட்டிகிட்டு இருப்பீங்க. ஆயில் இருக்கா இல்லையா இன்ஜினில்? வண்டி மாதிரி தான்ப்பா, என் வண்டி மாதிரி தான், உள்ளேருந்து புகையாக வருது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, அதிகமாக தான் இருக்குது. ஏன்பா NS 200 லிக்விட் கூல்டு இன்ஜினு எப்படிப்பா? BS6 இங்கேருந்து அந்த லைட் ஷேடோவில் உள்ளேருந்து அப்படியே புகை வருது. இல்லை இப்போ இல்லை, இப்போ புகை இல்லை, அதான் அந்த ஹீட்டில் வந்துருக்கு. சரியான ரோடு போய் இது. வேற லெவல் பண்ணு. என் வண்டி டாப் ஸ்பீட் ரோடு செக் பண்ணி விட்டேன். சூப்பர் ரோடு பாய். சீரியஸா இதுக்கு ரோடு பார்த்ததே இல்லை. பொள்ளாச்சி ரோடு நானும் தாரிக்கும் கப்பலாக வந்தோம் லாஸ்ட் டைம். தாரிக்கு லாஸ்ட் டைம் இந்த ரோடு தான் வந்தோம், ஞாபகம் இருக்கா? நான் வந்தோடனே சொல்லிட்டேன், இது வால்பாறைக்கு நாங்கள் போனோம், அந்த பொள்ளாச்சி ரோடு தான் அப்படின்னு. சரியா நான் போன தடவை செம்ம ஸ்ட்ரெச் எடுத்தோம்ல அதில். தான் அந்த வீடியோ பார்த்தேன். ஆமாம், அன்றைக்கும் 143 தானே வந்தோம். 135 அந்த மாதிரி தான். 140 அந்த ரேஞ்சில். உன் வண்டியை என்னால் இது பண்ண முடியல, நான் 135 தான் வந்தேன். அந்த ஹைவே 2 hours later. உங்களுக்காக தான் வெயிட்டிங்கு. போலாமா? லொக்கேஷனை போட்டுருவோமா? பாய் லொக்கேஷன் நேரம் காந்தலூர் தானே போடணும். காந்தலூர் தானே, காந்தலூர் லொக்கேஷன் தானே போட்டுடலாம்ல. பெட்ரோல் மட்டும் போட்டு போயிடும். இந்த இந்தியனில் பெட்ரோல் போட்டு போயிடலாம். ஸ்பீடு இங்கே இல்லையா? இல்லைன்னா அடுத்த பங்கில் பார்த்துருவோம். செக் போஸ்ட் வந்துருச்சு. சும்மா என்ட்ரி மட்டும் பண்ணுவாங்க, நேமு அந்த மாதிரி மட்டும். இப்படி போங்க. ஒரு வண்டிக்கு 20. தூங்கிட்டே வரானா, திடீர்னு கரண்ட் ஷாக் அடிச்சமே துள்ளுறான். அதே தான் இவரும் தூங்கிட்டு வர்றது. டக்குன்னு நிப்பாட்டுங்க, மூஞ்சல் தண்ணி தெரிஞ்சா சரியா போயிடும். அது நிப்பாட்டுற மாட்டேங்க.
பார்த்துட்டே வாங்க, ஏதாவது அனிமல்ஸ் ஏதாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான். அதாவது வெல்கம் டு காந்தலூர், கிரீன் காந்தலூர், க்ளீன் காந்தலூர். டென்ட் வேணுமா ரூம் வேணுமாங்கிறாங்க. டென்ட்னா 550 சொல்கிறாங்க ஒரு ஆளுக்கு. நார்மல் ரூம்னா அது ஒரு ரேட் சொல்கிறாங்க 600 எவ்வளோ இவங்க தான் கம்மி பண்ணி வேணும். டென்ட்டில் எத்தனை பேர் இருக்குமா? இல்லை வீட்டில் தங்கணுமா? எத்தனை பாத்ரூம் இருக்கும்? டென்ட்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது இப்போ கேம்ப் அது டென்ட்டுனா நமக்கு காமன் பாத்ரூம் வரும். அதான் பாத்ரூம் எத்தனை டேஸ் வரும்? நிறைய இருக்கும் பை. நிறைய பேர் தங்குற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் டென்ட்டிங்னா. எனக்கு தெரிஞ்சு யானையா? யானையா? ஒரு ஆளுக்கு 1500 சொல்கிறாங்க. வெடி போட்டாங்க. வெடி போட்டோன்னா அப்படியே போயிடுச்சு. அது ரூம் நமக்கு தேவையில்லை. ஆமாம், ரூம் இந்த ரோட்டில் ஏறி வந்துடும். ஆமாம், பங்காத்தலை தலை வச்சிருப்பாரு. ஆமாம், அது வந்து 1000 RR, அது ஃபயர் பேர்டு. இதில் எனக்கு ஃபஸ்ட்டு வந்தது CBR 600 RR தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா துபாயில் நான் நிறையா பார்த்துருக்கேன் அந்த வண்டி. அதுக்கப்புறமா நான் ரீசெண்டாக ஒரு 650R ஓட்டினேன். சூப்பராக இருந்தது. ஆனால் இப்போ என் மெயின் மாதிரி அப்பர் லாக் போயிட்டு போகலாம். இல்லை வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாம் கிளம்பும்போது வந்து எடுத்துக்கலாம். அப்புறமா வாங்க அப்படியே. எப்படி இருக்கு கிளைமேட்டு? ஃபஸ்ட்டு சாப்பிட்ற ஏதாவது இருக்கான்னு கேளுங்கப்பா. பிரியாணி இல்லையா? பிரியாணி இல்லை? முடிஞ்சா வேற எங்கே கிடைக்கும்? வேற எங்கேயும் கிடைக்காதாம்பா பிரியாணி. பரவாயில்ல, இருக்கிற பசிக்கு ஏதாவது சாப்பிடும். ஜாயித் பாய் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாரோ இல்லையா, எல்லா இடத்தையும் மெமரியில் சேவ் பண்ணி வச்சுக்குவார். அவர்கிட்ட நீங்கள் எந்த டூரிஸ்ட் பிளேஸை பற்றி கேட்டாலுமே கூட்டு வச்சுருவார். இதே தான் இருப்பார்.
டேய் என்னடா உழுவுறதுக்கு முன்னாடி சொல்றது இல்லடா. ஏன்னா சொல்லிட்டு உழுவுறது இல்ல. எல்லா பிரச்சனையும் இவனால மட்டும்தான் வருது. நம்பர் பிளேட்டை தோத்துறான், ஹெல்மெட்டை உடைச்சிடுறான், வலிக்கிட்டு கீழே வந்துடுறான். இன்னும் என்னென்ன மண்ணால வச்சிருக்க ஸ்டாக்கு சொல்லு. புழுதியை கிளப்பி விட்டான்டா. படியில இறங்குற மாதிரி இப்படி இறங்கிட்டு இருந்திருக்கான். அதான் வலிக்கி விட்டுருச்சு. வேற காலை முன்னாடி இதுல வச்சு இறங்க, அப்பதான் கரெக்டா இருக்கும். அமீன் அந்த சம்பவத்துல இருந்து அவன் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறான். அப்படியே நடந்துருவாரு. அவன் உழவு போறான்னு சரி விடுங்க. வேணா நடக்குதுன்னா உள்ளங்கை தேஞ்சிருக்குமே. இல்ல தேயில நீ இப்படி வச்சுட்டேனே ரொம்பலாம் ஜாவித் பாய் கொஞ்சம் தூரம் இருப்பா. என்னப்பா கண்ணு கட்டின தூரத்துல போய்கிட்டு இருக்கு. 400 மீட்டர் வண்டி எடுத்துட்டு வரலாம். ரோட பார்த்து எப்படி இருக்குன்னு இதுவரையும் எடுத்துட்டு வரலாமா? சொல்லியிருந்தா நான் என் வண்டி எடுத்து வந்துருப்பேன்ல. சரி எடுத்துருவோம். துக்காட்டியே எடுத்து வந்துடுறேன். அவன் வண்டியில இல்ல எத்தனை மூடு இருக்கு தெரியுமா? செக் பண்ணிருக்கான். ஓடிட்டு வந்துடுறா. இப்ப முடியாத இப்படி ஓடிட்டு வந்துடுறா. ஜீப் இருக்குல்ல, இப்படி போச்சு லிஃப்ட் கிட்ட அப்படியே நடந்து போகும்போது ஜீப்ல சூரியகாந்தி பூ மேல ஓனாய் உட்காந்துருக்கு. அதை ஜூம் பண்ணி ஏறுங்க. நீங்க தான் போன, நீங்க போன ஐயூ போன. ஐயூ வீடியோ கேமரா ஆன் பண்ணிக்க. ஆன் பண்ணிட்டேன். நீங்க அடுத்தது என்ன வச்சு எதுவும் பண்றீங்களாடா? ஏற்கனவே ஷூ சரியில்லை. ஐயோ வேலை போட எல்லா ஷூவும் சரியாயிடும். இதை மட்டும் பிடிச்சிக்க. இங்க பாரு, எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு வச்சுக்க. டேய் ஏய் என்னடா இல்ல. இருடா ஒரு நிமிஷம் இருடா. என்ன நடக்குது? என்ன நடக்குதா? எல்லாம் ஆடுதுடா. எல்லாம் ஆடிட்டு தான் இருக்கும். போ இரு நீ தாரிக்கு அப்படியே நில்லு. ஒரு நிமிஷம் அப்படியே நில்லு. 2 ஸ்டெப் மேலே ஏறிக்கிறேன். அப்படியே நில்லு. ஓகே வாங்க வாங்க மேலே வாங்க. ஜாவித் பாய் மட்டும் என்னடா அது? மேலே தண்ணி கூட்டுக்கிறோம். பண்ணதுக்கு அப்புறம் தான் இருக்கு. முன்னாடியே எதா இருந்தாலும் சொல்லிடுங்களா. நீ ஷூ எடுக்க மாட்டிக்க. லாங் ஜம்ப் ஹை ஜம்ப்ல எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். மெயினா ஹை ஜம்புக்கு. ஹை ஜம்ப் யூஸ் ஆக போகுது உனக்கு. ஹை ஜம்ப் இப்ப நிரூபிக்க போறேன். நான் வேற ஹெல்மெட் வேற மாட்டிக்கிட்டு ஏறுறேன். சேஃபா ஏறுறது தெரிஞ்சுக்க. ஏய் என்னடா இப்படி ஆடுது? எல்லாம் கட்டுக்கம்பி போட்டு ஆட்டினதான் இருப்பா. இந்த கும்கி படத்துல கொம்பை இறங்கிட்டான்னு சொல்லுவாங்கல்ல, இந்த அந்த கொம்பனை இவன் தான் போல இருக்கு. அமீனே அமீனே வேணாண்டா. டே விளையாட்டு விளையாடுடா. சீரியஸா சொல்றேன். மரம் இது உடஞ்சதுன்னு வச்சுக்க. ஆட்டக்கூடாதுன்னு பேலன்ஸ் அதிகமான ஆள் எடுத்த ஓவர்லோடு. ஆமாம் பார்த்துட்டா இருப்பா அவரு. அவங்களுக்கு தெரியல எப்படி அந்த மரத்துல இது நிக்குது. இதான் மட் ஹவுஸ்ல பாய் எல்லாம் அங்க மேல எடுத்துக்கலாம் ரூம் பிளான் பண்ணாங்க. அப்ப மேல எடுத்திருந்தாங்க. என்ன டவுட்னா எப்படி நிக்குது? அதுலயே அவன் சொன்னான் பாரு, அது ஒன்லி கப்பல்ஸ்க்கு தான் மேல அப்படின்னா. கப்பல்ஸோட நிலைமை யோசிச்சு பாரு. ஷெட்டு மேல இருந்தா இப்படிதான் இருக்கும். அது சொல்றது அதான் அழிச்சிட்டு வந்தேன். அநியாயத்துக்கு ப்ரொஃபஷனலா நடந்துக்காதீங்க சரியா? நீங்க ஒத்துக்கிறேன், நீங்க போட்டோகிராஃபர்னு ஒத்துக்கிறேன். இருந்தாலும் நீங்க என்னது நட்ஸா? ஆனா எப்படிப்பா இந்த ஐடியா வந்து இது பண்ணானுங்க? வேற லெவல் இல்ல. மரம் ஏதாவது உடஞ்சு விழுந்துச்சுன்னா என்ன பண்றது? இலைய பிடிச்சி தொங்க வேண்டியதான். ஆக்சுவலி எல்லாமே கட்டுக்கம்பியில் செட்டு போடுறோம்ல, மேலே இருக்கும். இந்த மாதிரி தான் ஆடிட்டே இருக்கும். இது நீ சொல்ற இப்ப இது மேல நின்று எப்படி அடிச்சிருப்பான்னு யோசிச்சு பாருங்க. மேல ஏறி சீட்டை அமுக்கி
ஆணி அடிச்சிருக்கான், எப்படி அடிச்சிருப்பான்னு யோசிச்சு பாரு. மேல விட இங்கதான் ஆட்டம் அதிகமா இருக்கு. ஆடுது. இறங்கும் போது பார்த்தா உனக்கு தெரியும். என்னங்க ஏறும்போது அப்படியே உட்காருங்க. சொல்லுவான். இல்ல இல்ல வேணாம். அடேங்கப்பா, இந்த காஞ்ச மரத்தை நம்பி கட்டியிருக்காங்க பாருங்க. இத காஞ்ச மரம், பச்சை மரங்க இது. பச்சை மரமா அது? பச்சை மரம் இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் சாயாதுங்க, ரப்பர் மரம் மாதிரி இருக்கு. அது சரி. இங்கே பாருங்க, இங்கே கூப்பிடுங்க. ஏய், இறங்குறதுதான்ப்பா ரொம்ப பயமா இருக்கு ஏறுறதை விட. ஃபர்ஸ்ட் நான் ரெண்டுமா வேணாம் வேணாம். ஏங்க இந்த கட்டு கம்பியில தாங்க இது நிக்குது. அதான் இல்ல, இப்ப நம்ம கைப்பிடி பிடிச்சி இறங்குறோம்ல, அது அந்த கட்டு கம்பி தான். கட்டு கம்பி ஆணி. ஏய் என்னங்க தள்ளி விடுற மாதிரி தெரியுது. அவர் போட்டு ஷூ அப்படிங்க. ஏய் ஒரு நிமிஷம் உட்காந்துக்கிறேன்ப்பா, என்னால முடியல. இருங்க. கால் எடுங்க, பேண்ட் மாட்டிக்கிச்சு. சும்மாவே அங்க வரக்குள்ள சாப்பிட்டுருக்கேன். அது பார்த்ததுக்கு அப்புறம் சாப்பிடுறதே விட்டுட்டேன். ஆக்சுவலா அது எல்லாமே ஒரு ஹெல்த்தியானது தான். ஹெல்த்தியான பூச்சி தான் பாய். தூங்கின பாடி சூடு இருக்கும், காலைல இறங்கினாக்கா கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும். இப்பெல்லாம் இறங்கினா ஜன்னி வந்துடும். அரவிந்த், அரவிந்த் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க, வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்கள் தான் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி, நீங்கள் தான் போகணும். போகலாம். ஓகே, வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விடுங்க, ஐடியில் போட்டு விடுங்க. ஏய் இல்லை, வண்டி அவ்வளோ முடியல, அவ்வளோதான். அப்படிலாம் ஒரு கீழே போட்டு கிளச்சில் கண்ட்ரோல் வச்சுக்கிங்க. யானை யானை, ஏய் யானை, ஜாவித் பாய் யானை சிங்கிள். ஏ சிங்கிள் போ. யானை யானை பார்த்து பயந்து போகுது. ஏ பயந்துடா போலங்க, யானை அது சிங்கிளா இருக்கு. ரெண்டு பின்னாடி இருக்கு, பின்னாடி வேற இருக்கு. போ, தந்தத்தோட இருக்கு, வீடியோ எடுங்க. தந்தத்தோட இருக்கு. ஏ மரத்தை உடைக்குதுப்பா. யானை யானை பாருங்க பாருங்க. வண்டி ஆஃப் பண்ணு, ஆஃப் பண்ணு. இதுக்கு தான் ரெண்டுமே தந்தத்தோட இருக்குப்பா. ஆணியானா சண்டை சண்டை போடுன்னு நினைக்கிறேன். விளையாடுது மரத்தை போட்டு. பரவாயில்ல, சும்மா போய் பார்த்துட்டு வருவோம் பாய். செம்மையா இருக்கு ப்ரோ. பின்னாடி குட்டி யானை இருக்காங்க. அங்க இன்னொன்னு குட்டி யானை இருக்கு பின்னாடி, உள்ள போயிருக்கு. பாருங்க மாணிக்கம், காதல கட்டறச்சு. அதான் என்னப்பா நிக்குது யானை. மரத்தை உடைக்குதுப்பா. இப்பதான் பாக்குது, எல்லா மரத்தையும் போட்டு உடைக்குதுப்பா. ஏமா நீங்க வேற, நம்ம தான் வண்டி இருக்கே, போயிடலாம். கீழே நிக்கிறவங்களாம் விட்டுட்டு போயிடலாம் அப்படியே.
போயிடுச்சு உள்ள போயிடுச்சு. யானை 3 யானையாவது பார்த்தது. வாங்க அடுத்து ஃபால்ஸில் ஒரு யானையை பார்ப்போம் வாங்க. ஆமாம் ஆமாம் அதுதான் எப்போ சைடில் தான் பார்க்கணும். ஆமாங்க நான் தான் சொன்னேன்ல இது இங்கே பாருங்க இதெல்லாம் அசால்ட்டாக இந்த ரோடை கிராஸ் பண்ணி போயிருக்கோம். இப்போ இங்கே கூட வரலாம் சொல்ல முடியாது. எத்தனை மரத்தை உடச்சி போட்டுது பார்த்தீங்களா? நடந்து போகுது. நான் இங்கெல்லாம் இறங்குங்க சொல்ல முடியாது. ஏன் உடையும் ஆனாயிடுச்சு. வெல்கம். ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய் கைஸ். அங்கே நில்லுங்கண்ணா. ஹாய் காய்ஸ். இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? அன்னைக்கு ஒரு நாள் சும்மா காந்தலூருக்கு வரும்போது இங்கே போனோம். அன்னைக்கு ஒரு நாள் போயிட்டு இருக்கோம். குரூப் போயிட்டு இருந்துச்சு. இது முடிச்சுக்கலாமா? இது இருக்கு கீழே கொள்ளுங்க. இந்த முடிச்சு கீழே நீங்க கீழே வந்து பயமா கத்துவனால கதற போறேன். ஐயோ இது டைம்ல ரோட்ல கழிச்சு கீழே போகுது சார்ஜ் இருக்கு. ஆமாம் ஆமாம் அமீனுக்கு மட்டும் கொஞ்சம் பெல்ட்டை லூஸ் ஆக்கி விட்ருங்களேன். அப்படியே போகும்போது ஸ்டூலே எடுத்துட்டு போயிடுங்க. அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். சூப்பர் வியூ இது. நடுவில் அணி மாதிரி நின்ற போறோம். நின்ற மாதிரி ரைட் தாங்காம வாங்க வாங்க வீட்டில் சண்டையாக இருந்தால் நம்மளுக்கு மாட்டா முட்டுட்டாங்க. என்ன போய் பண்ணுறது? भाई साहब टाइट करो भाई साहब. Okay, wow. Sit down. Sit down. Sit down. Oh, sitting. Oh. Sir, sit down. Carmel Tuki. Bye. பட்டை நினைக்கிறேன். ஐயோ அல்லாஹ் அக்பர். காலை மடிக்க சொல்றாங்க. பாய் வலிக்குது பாய் தர. என்னங்க உண்மையா சொல்றேன், பயமே இருக்காது. சீரியஸா சொல்றேன். இல்ல இல்ல நீங்க கீழே ஏன் பாக்குறீங்க? ஏன் வரல நீங்க? ஏன்டா ஏ என்னடா இப்படி சொல்றீங்க? ஒவ்வொரு ஆளா குறைஞ்சிட்டு இருக்கீங்க. இங்க இருங்க, உங்களுக்கு பேர் வேணும்னா ஒன்னா சேர்ந்தே போலாம். ஆள் யாராவது வருவாங்க, அதாவது நம்ம பசங்களே யாராவது வரலாம். ரியாஸ் பெல்ட் ஒர்க் ஆகுதான்னு பாத்துக்க.
சிங்கிளா போங்க பாய். பாய் சிங்கிளா போங்க பாய். என்ன பாய் பரவாயில்ல, நீங்க தனித்தனியா போங்க. ரெண்டு பேரும் சேமா அது த்ரில்லிங்கே இருக்காது, போங்க. ஒரு பெல்ட் கழட்டி விட்டு நம்ம அரவிந்த் ப்ரோலாம் பெல்ட்டே இல்லாம போவாரு. ஏங்க அரவிந்த் அவருக்கு மட்டும் பெல்ட் போடாதீங்க, அவர்லாம் பெல்ட் இல்லாம போவாரு. அரவிந்துக்கு பாய் பாதியில ஸ்டக் ஆகி நின்ட்டீங்கன்னா ஒரு சவுண்ட் விடுங்க. அவருக்கு தான் பெல்ட்டே வேணான்னு சொன்னேன்ப்பா, ஏன்பா போட்டு விட்டீங்க? அவர்லாம் என்ன போங்க, இப்படி கையை பிடிச்சி, அவர்லாம் தலை ஃபேன்பா. என்ன பண்றீங்க? உங்களுக்கு பெல்ட் அவுத்தோட சொல்லிட்டு இருக்கேன், நீங்க போஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. அதான் கீழே விழுந்தா தலையில அடிப்படாம இருக்கிறதுக்கு தான். வயர்ல தட்டல, கீழே விழுந்தா தலை அடிப்படாம இருக்கிறதுக்காக. போங்க போங்க, அதை பிடிச்சிட்டு உட்காந்துக்கணும், அவ்வளவுதான். ஆமா இல்ல இப்போ அப்படியே பிடிச்சி தள்ளி விடுங்க அவரை. அனுப்பிச்சுடுங்க, போட்டு தள்ளுங்க அப்படி. பாய் கொஞ்சம் லூசா தான் இருக்கு. அதான் வந்துடுவா. பாய் விட்டுருங்க, ஃப்ரீயா விடுங்க. ஒன்னும் ஆகாது, சும்மா சொல்ல. நீங்க வர்றப்ப கத்தி ஜாலியா வருவீங்க. காலமா தள்ளி விடாம, தள்ளுல நடுவில் நின்றுவீங்க, நடுவில் நின்றுவீங்க. பாய் பயப்படாதீங்க, சீரியஸா நல்லா இருக்கும். தைரியமா போங்க. ஓகே ஓகே விடுங்க. ரெடி 1 2 3 போங்க. இல்ல வர்றப்ப தைரியமா வந்துருவாரு, வர்றப்ப தைரியமா வந்துருவாரு. காலை தூக்கு, காலை தூக்கு. எங்கடா இருந்து வரீங்க எல்லாம்? இறங்கிட்டு வரோம், வாங்க பாய். என்ன பாய்? ஆனா இங்க இருங்க, யார மாட்டினானோ இல்லையா, இவன் வண்டியை திருப்பவே முடியாது. டுக்காட்டி அவன் கீழே போட்டு தான் வரணும். சூப்பரா இருந்தீங்க, கையை விட்டு செமையா இருந்தது. அம்மா ஆன்சர்ல சூப்பரா வந்தீங்க. அவரு கையை விட ஆடுறாரு, இப்படி 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 ஆடுறாரு. கையை திறக்கலையே, ரெண்டு கையை பத்திரமா முடிச்சுட்டேன். அப்பெல்லாம் இல்லைங்க, ஓன் டைம் என்ஜாய் பண்ணுங்க. நான் பட்ஜெட் தான் பார்த்தேன். வாங்க 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 பாய், நீங்க தான் ஏறிட்டாங்க. அடிங்க அடிங்க, இருங்க இருங்க, வண்டியில் ஏறிடாதீங்க. அப்போ ஏறுங்க.